யாழில் இளைஞன் மீது துப்பாக்கிச் சூடு. அசாத் மௌலானா முல்லைத்தீவு நீதிபதியை வெளிநாடுகளில் பின்தொடரும் உளவுத்துறை. போர் நடவடிக்கையால் இஸ்ரேலில் காணாமல் போகும் இலங்கையர்கள். மற்றுமொரு தாக்குதலுக்கு தயாராகும் இஸ்ரேல், குவிக்கப்பட்ட 1,00,000 வீரர்கள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை காவல்துறை பிரிவில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய நபர் ஒருவரை காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தி கைது செய்துள்ளனர். காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகின்றார். அல்வாய் பகுதியில் இன்றைய தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற குறித்த சம்பவத்தில் அருமை ராசா சிந்துஜன் 27 வயதுடைய எனும் நபரே காயமடைந்துள்ளார். பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்கள், திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட குறித்த நபரை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது காவல்துறையினரின் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி செல்ல முற்பட்டார். அதன்போது காவல்துறையினர் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். அதில் சந்தேக நபர் காலில் காயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சர்வதேச அரங்கில் போட்டுடைத்த அசாத் மௌலானா மற்றும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் என தெரிவித்து நாட்டை விட்டு வெளியேறி சென்ற முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜா ஆகிய இருவரையும் வெளிநாடுகளில் புலனாய்வாளர்கள் பின்தொடர்வதாக அரசியல் ஆய்வாளர் நிலாம்டீன் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதேவேளை அமரர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலையில் தொடர்புடைய நபர் என குற்றஞ்சாட்டப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட கஜன் மாமா என்று அழைக்கப்படும் ரங்கசாமி கனகநாயகத்திற்கு ஏற்பட்டது இயற்கை மரணமில்லை என்ற பகீர் தகவலையும் அவர் முன்வைத்துள்ளார். அவர் செவ்வி ஒன்றுக்கு நேர்காணல் வழங்க இருந்துள்ளதாகவும் இதனை தடுக்கும் முகமாக திட்டமிடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மட்டக்களப்பில் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகாமையில் இருந்து காந்தி பூங்கா வரைக்கும் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்புகளுடன் கிழக்கு அபிவிருத்தி மையம் இணைந்து நடாத்திய இந்த பேரணியானது மட்டக்களப்பு காந்தி பூங்காவை வந்தடைந்ததும் அங்கு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டபடியும் பதாதைகளை ஏந்தியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குருந்தூர் மலை விவகாரம் மற்றும் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் விவகாரம் போன்றவற்றில் மிக முக்கிய தீர்ப்புகளை வழங்கிய முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தல்கள் மற்றும் மிகையான அழுத்தங்கள் காரணமாக தனது அனைத்து பதவிகளில் இருந்தும் விலகுவதாக குறிப்பிட்டு நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்த நிலையில் நீதிபதிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு முன்னால் பெருமளவிலான சட்டத்தரணிகள் ஒன்றிணைந்து இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றனர். நீதித்துறை மீது கை வைக்காதே என்னும் தொனிப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன்போது அதிபர் சட்டத்தரணிகளான KV தவராசா மற்றும் MA சுமந்திரன் உள்ளிட்ட பெரும்பாலான சட்டத்தரணிகள் இணைந்து இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச விசாரணைகளுக்கு அனுமதி இல்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தமையை பாராட்டுவதாக முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், அதிபரின் பதவியில் இருந்து நான் விலகிய போது புதிய அதிபர் பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கவை பரிந்துரைத்திருந்தேன். அதற்கமைய நாடாளுமன்றம் அவரை புதிய அதிபராக தெரிவு செய்தது. ரணில் விக்ரமசிங்க முதுகெலும்பு உள்ள சிறந்த தலைவர் என்பதை அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நிரூபித்து
காட்டி வருகின்றார். இலங்கை இறையாண்மையுள்ள நாடு. இங்கு வெளி சக்திகளின் தலையீடுகளுக்கு இடமில்லை. நாடாளுமன்றத்தை மீறி எவரும் முடிவுகளை எடுக்க முடியாது. நாடாளுமன்ற தீர்மானங்களுக்கு மதிப்பளித்து அதிபர் ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டு வருகின்றார். உண்மையில் அவர் சிறந்த தலைவர் என்று கோட்டாபய ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீனிய போராளி குழுவான ஹமாஸ் இஸ்ரேல் நாட்டிற்கு தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் அவசர கூட்டம் நடைபெற்றது. இதன்போது ஹமாஸின் இந்த கொடூர தாக்குதலுக்கு அனைத்து உறுப்பினர் நாடுகளும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஆனால் சில நாடுகள் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மட்டும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் துணை தூதுவர் ராபர்ட் வுட் இது குறித்து கூறுகையில், பெரும்பாலான சிறந்த நாடுகள் தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ளன. ஆனால் சில சபைகளின் உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவிக்கவில்லை. பொதுவாக அவர்கள் யார் என்று கூட கூற முடியும் என கூறியுள்ளார். அதேவேளை ஐக்கிய நாடுகளுக்கான ரஷ்ய தூதுவர் வாஸ்லி நெபென்ஜியா கூறுகையில், கூட்டத்தில் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பதை சொல்ல அமெரிக்கா முயற்சி செய்தது. ஆனால் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பது உண்மையல்ல. அத்தோடு மக்கள் மீதான அனைத்து தாக்குதலுக்கும் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கின்றோம் என்றும் அவர் கூறினார். மேலும் சீனாவுக்கான தூதர் ஹமாஸ் என்ற பெயரை உச்சரிக்காமல் பொதுமக்கள் மீதான அனைத்து தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கின்றோம் என்றார். இதனால் இறுதியில் ஐக்கிய நாடுகள் உடனடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்களில் இலங்கையர்கள் சிலர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆணொருவர் காணாமல் போயுள்ள நிலையில் இலங்கை பெண்ணொருவரும் காணாமல் போயுள்ளார். இவர்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திற்கு அறிவிக்க உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். போர் காரணமாக இலங்கை ஒருவர் காயமடைந்த நிலையில் அவருக்கான சிகிச்சை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இஸ்ரேலில் இலங்கையை சேர்ந்த 8000 பேர் பணியாற்றி வருவதாகவும் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனிய பகுதியின் காசா முனை எல்லையில் இஸ்ரேல் தனது 1,00,000 வீரர்களை குவித்துள்ளது. இதன் மூலம் காசா மீது மேலும் ஒரு தாக்குதலினை இஸ்ரேல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகளின் இருப்பிடங்கள், கட்டிடங்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் காசா எல்லையில் இராணுவ தாங்கிகள் ஆயுதங்களுடன் 1,00,000 இஸ்ரேலிய வீரர்களை குவித்துள்ளனர். இதன் மூலம் இஸ்ரேல் விரைவில் காசா மீது தரைவழி தாக்குதல்களை நடத்தலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சிறிது நேரத்திற்கு முன்னதாக காசாவுக்குள் நுழைந்து தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்த தயாராகி வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது.